Hi student, good morning. I am Ravi Kumar. Ivaga chapter 2 numbers and sequence la exercise 2.9 la last sum 7th sum பார்க்கறோம். இதுனா இந்த சாப்டர்லயே இந்த செகண்ட் சாப்டர்லயே லாஸ்ட் क्वेश्चन இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே, exercise 2.9 ல 7th sum. பாருங்க क्वेश्चन பாருங்க. Find the sum of the series. Find the sum of the series 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus etc. to first question n terms, second question 8 terms. Okay, first question கேட்றாங்க n terms and second question 8 terms கேட்றாங்க. Okay, first question நம்ம சொல்யூஷன் பாருங்க. first நான் n terms கண்டுபிடிக்க போறேன். என்ன நினைக்கிறேன் n terms ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அதே அப்படியே எழுதுறேன் பாருங்க. question given 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus up to 2n terms அப்படி எழுதியிருக்கேன். 2 முடிச்சிருக்காங்களா? 2ங்கிறது n terms and 8 terms. ஃபர்ஸ்ட் n terms முடிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 cube 4 cube 6 cube up to 2n terms சொல்லி ஒரு ஈவன் நம்பரா இருக்குது. அதை நான் ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணிக்கிறேன். 2 cube plus 4 cube plus 6 cube plus 2n terms. அடுத்து பாத்தீங்கன்னா இது மைனஸ் பாருங்க, மைனஸ் 1 கியூப் மைனஸ் 3 கியூப் மைனஸ் 5 கியூப் சொல்லி ஆட் டேமாக போயிட்டு இருக்குது. கியூப்ல ஆட் டேம் போயிட்டு இருக்குது. அப்போ ஆட் டேமில் மைனஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் நமக்கு என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அந்த மைனஸ் தான் அந்த சென்டரில் மைனஸ் மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே மைனஸ் மைனஸ் எடுத்துட்டேன். அப்போ 1 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் 5 கியூப் ப்ளஸ் 7 கியூப் ப்ளஸ் 9 கியூப் அப் டு 2n டேர்ம்ஸ் போயிட்டு இருக்கோம். ஓகே பாருங்க, இதில் நீங்கள் டைரக்ட் அந்த ஸ்டெப்பில் தான் எழுதிடலாம். இதில் என்ன பண்ணிங்கன்னா 2 கியூப் காமன் எடுத்துட்டேன். 2 பார்த்தீங்கன்னா 2 கியூப் எடுத்துட்டீங்கன்னா 1 கியூப் இங்கே 2 கியூப் இங்கே 3 கியூப் அப்படி ஆர்டராக இருக்கும். 2 காமன் எடுத்தோமே எடுத்துட்டீங்கன்னா அப்படி கிடைக்கும். அப்போ இது பாருங்கன்னா n கியூப் ஃபார்ம் தானே. 1 கியூப் எப்படி என்ன இருக்கும்? n கியூப் இருக்கும். அப்போ n2 கியூப் n கியூப்னா 2n த ஹோல் கியூப் அழிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? 2n த ஹோல் கியூப். அப்படி இல்லைனா இது 2 கியூப் 4 கியூப் அப்படி ஈவன் டேர்ம்ஸாக போது பார்த்தீங்களா? ஒரு நம்பரை 2ஆல் மல்டிப்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஈவன் நம்பர் கிடைக்கும். இப்போ 1 இருக்குதுங்களா, அதை 2ஆல் மல்டிப்னா 1 2 2 இஸ் ஈவன் நம்பர். அடுத்தது ஒரு 5 இருக்குது, அதை 2ஆல் மல்டிப்னா நமக்கு கிடைக்கும் 10 இஸ் ஈவன் நம்பர். அப்போ ஒரு நம்பரை 2ஆல் மல்டிப்னால இது கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான். அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம்? இதை 2n கியூப்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப் எழுதாமல் இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். அது என்ன போடுறதுன்னா சம்மேஷன். என்னது? சம்மேஷன். இப்போ எனக்கு 1 போட்டிங்கன்னா 2 × 1 2 கியூப், 2 போட்டிங்கன்னா 2 2 சார் 4 கியூப், 3 எனக்கு 3 போட்டிங்கன்னா 3 3 சார் 3 2 சார் 6 கியூப் அது கிடைக்கும். அதான் n = 1 to n போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த பாருங்க 1 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ஈவன் நம்பராக போயிட்டு இருக்கு. ஈவன் பாருங்க என்னன்னா 2n - 1. ஒரு 2 செகண்ட் ஒரு ஈவன் நம்பர்லேருந்து ஒரு 1 செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆட் நம்பர் கிடைக்கும். செக் பண்ணி பார்ப்போமா? எனக்கு 1 போடுறேன். 2 × 1 2 2 - 1 1. எனக்கு 2 போட்டு பார்க்குறேன். 2 2 சார் 4 4 - 1 3 கியூப். ஆனால் n = 1 to சம்மேஷன் n = 1 to n அப்படின்னா என்ன? 1 2 3 அப் டு n வரைக்கும் போடும்போது இந்த டேம் அப்படியே நமக்கு கிடைக்கும். இந்த டேம் நமக்கு அப்படியே கிடைக்கும். அப்போ ஈவன் நம்பர்னா 2n ஆட் நம்பராக போயிட்டுதுன்னா 2n - 1 அது கியூப் போடுறதுனால ஹோல் கியூப் போட்டிருக்கோம். இங்கே ஈவன் நம்பராக வந்ததுன்னா 2n த ஹோல் கியூப். ஆடுக்கு 2n - 1, ஈவனுக்கு 2n த ஹோல் கியூப். அப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு தேவையில்லை. இது புரியுறக்கா எழுதிக்கிறேன். என்ன ரைட் இந்த ஸ்டெப் தான் வந்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ரெண்டுலேயும் சம்மேஷன் காமன் எடுத்துட்டீங்கன்னா இப்போ 2n கியூப் மைனஸ் 2n - 1 த ஹோல் கியூப் ஆயிரும். இப்போ a கியூப் எந்த ஃபார்முலா இருக்குன்னா a கியூப் மைனஸ் b கியூப், a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா சைடில் இருக்கும் பாருங்க. a கியூப் மைனஸ் b கியூப்னா a மைனஸ் b த ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab × a மைனஸ் b. இந்த ஃபார்முலா மட்டும் இல்லை, இன்னொரு ஃபார்முலா இருக்குது. a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் b × a² ப்ளஸ் ab ப்ளஸ் b² சொல்லி 2 ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். சம்முக்கு இந்த ஃபார்முலா ஈஸியாக இருக்கும். ஹியர் a = 2n அண்ட் b = 2n - 1. a = 2n. அப்போ இதில் a என்ன இருக்குது? a = 2n and b = 2n - 1 எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல a ஃபார்முலாவுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே வாங்க. a = 2n b = 2n - 1 ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். a மைனஸ் b சம்மேஷன் அப்படி இருக்கும். a மைனஸ் b த ஹோல் கியூப். அப்போ a இஸ் 2n மைனஸ் b வந்து 2n - 1. அந்த ப்ளஸ் மைனஸ் வர்றதுனால இதுக்கு ஒரு குட்டி ப்ராக்கெட் போட்டிருக்கேன். 2n - 1 த ஹோல் கியூப் ப்ளஸ் அடுத்தது 3ab ஃபார்முலா 3ab 3 a னா 2n b னா 2n - 1 இன்டு a மைனஸ் b 2a னா 2n மைனஸ் a மைனஸ் b. இது ஒரு ரெண்டு ப்ராக்கெட் வருது, உள்ள பெரிய ப்ராக்கெட் வருது, அதனால் வெளியே செட் ப்ராக்கெட் போட்டுருக்கேன். ஓகேவா? இன்னும் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். இதை இந்த 3 உள்ள 6 3 உள்ள மல்டி பண்ணியிருக்கிறேன். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். இதெல்லாம் பாருங்க.
2n மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2n இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ இந்த 2n கேன்சல் ஆயிரும். அந்த 1 கியூப் இங்கே வந்துருக்கு பாருங்க, அதான் இந்த ஆன்சர். அடுத்தது 3 2 சார் என்னது 6n வச்சுருங்க, அது அப்படி இது அப்படியே வச்சுருக்கேன். இதுனா 3 to 6n இதை மட்டும் மல்டி பண்ணியிருக்கேன். இதுனா அடுத்து இதை மைனஸ் கொண்டு பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ இந்த 2n ஆயிரும் கேன்சல் ஆயிரும், அது 1 மட்டும் தான் இருக்கும். ஓகேண்ணா, அப்படி சம்மேஷன் n = 1 to n 1 கியூப் ஒன்றா 1 கியூப் மட்டும் தான் இருக்குது. இங்கே 6n உள்ள மல்டி பண்ணியிருக்கேன். 6n into 2n 12n squared. 2 6 are 12 n into n n square 12n square மைனஸ் இதை மல்டி பண்ணும்போது 1 into 6 6n ஒரு மைனஸ் இருக்குது. 1 into 6n 6n இங்கே ஆல்ரெடி இது 1 தான் கிடைக்கும், அது தேவையில்லை விட்டுடலாம். ஓகேவா பாருங்கள். அடுத்து பாருங்கள், அந்த சம்மேஷன் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ ஒன்று கூட கொண்டு போகும்போது சம்மேஷன் 1 ஆயிரும். சம்மேஷன் 1 மட்டும் இருக்கும்போது சம்மேஷன் 1. அடுத்து 12n ஸ்கொயர் இருக்குது, அது சம்மேஷன் உள்ள கொண்டு போது கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிறேன். 12 into சம்மேஷன் n = 1 n into n ஸ்கொயர்ட் ஆயிரும். n ஸ்கொயர் 12n ஸ்கொயர்டை சம்மேஷன் உள்ள கொண்டு போயிருக்கேன், கான்ஸ்டன்ட் மட்டும் வெளியே வச்சுக்கிறேன். அடுத்து -6n இருந்தது அப்படின்னா -6n இருந்திருக்கும், அது -6 இந்த பக்கம் வச்சுட்டு சம்மேஷன் உள்ள கொண்டு போயிருக்கேன், இந்த n மட்டும் வெளியே இருக்கும். அப்போ சம்மேஷனை உள்ளே கொண்டு போயிருக்கிறேன், வேறு ஒன்றும் செய்யலை. சம்மேஷன் n = 1 என்னன்னா n டேம் இருந்தால் மட்டும் தான் என்ன இருக்கும் n கிடைக்கும் நமக்கு. இப்போ n = 1 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 ஒரு நாள் என்ன கிடைக்கும், n = 1 போட்டால் நமக்கு 1 தான் கிடைக்கும் அப்படி தானே. அப்போ சம்மேஷன் n = 1 to n 1 அப்படின்னு தான் என்ன அர்த்தம், n அர்த்தம். அந்த ஸ்டெப் மறந்துடுறாங்க. இது நம்ம ப்ராபபிலிட்டிலும் படிப்போம், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லும் படிப்போம். அதில் வரும் பாருங்கள், சம்மேஷன் n = 1 to n 1னா என்ன அர்த்தம் n. அடுத்து பாருங்கள் 12 அப்படி வச்சுருங்க. n ஸ்கொயர்டு அப்படின்னு அர்த்தம், ஃபார்முலா என்ன 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு ப்ளஸ் n ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ n ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் ஃபார்முலானா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இந்த 6 1 6 6 2 6 12 இதை அடி கொடுத்துட்றேன். அடுத்து -6 என்னன்னு கேட்டிங்கன்னா 1 + 2 + up to n அர்த்தம். நல்லா கவனிக்கணும், 1 வந்தால் n n ஸ்கொயர் வந்தால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் n ஸ்கொயர் ஃபார்முலா. என்னன்னு இருந்ததுன்னா 1 + 2 + 3 up to n. ஏன்னா எனக்கு 1 போடுங்க, 2 போடுங்க 2, 3 போட்டால் 3, 4 போட்டால் 4, n போட்டால் n, அதான் அர்த்தம். மீனிங் சம்மேஷன்னா அடிஷன், சம்மேஷன் மீனிங்னா அடிஷன். 1 + 2 + போடணும், அதான் சம்மேஷன். n = 1 to n எனக்கு 1 போடணும், எனக்கு 2 போடணும், எனக்கு 3 போடணும், அப்படி போய்ட்டு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா 1 + 2 + 3 up to n வரை கிடைக்கும். அதோட ஃபார்முலா என்ன 6 அப்படி வச்சுருக்கேன், n into n + 1 divided by 2. கீழே 2 பார்த்தீங்கன்னா அந்த 1 2 2 3 2 6 இது அடி கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம இந்த n அப்படி வச்சுருக்கேன், n ப்ளஸ் இந்த 2n இருக்குது பார்த்தீங்களா, என்ன இருக்குது 2n இருக்குது. 2n இதோட மல்டி பண்ணுறேன், 2n into n 2n ஸ்கொயர் ப்ளஸ் 1 into 2n 2n. இந்த 2n உள்ள மல்டி பண்ணியிருக்கேன், 2n into n 2n ஸ்கொயர்டு, 2n into 1 2n. அடுத்து பாருங்கள், இந்த 2n + 1 அப்படியே வச்சுக்கிட்டேன், இந்த 2n + 1 அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் 3n இருக்குது, 3 into n 3n into n + 1. ஓகே, இப்போ பாருங்கள் n ப்ளஸ் இந்த 2n ஸ்கொயர் இதோட உள்ள மல்டி பண்ணுறேன், இதோட மல்டி பண்ணுறேன், இதோட மல்டி பண்ணுறேன். அடுத்து 2n இதோட மல்டி பண்ணுறேன், இதோட மல்டி பண்ணுறேன். பாருங்கள் 2n ஸ்கொயர் into 2n 2 2s are 4 n ஸ்கொயர் into n n கியூப் 2 4 n கியூப். அடுத்தது 2n ஸ்கொயர் into 1 2n ஸ்கொயர். அடுத்து 2n into 2n 2 2s are 4 n into n n ஸ்கொயர் 4n ஸ்கொயர் ப்ளஸ் 1 into 2n 2n. அடுத்து பாருங்கள் 3n ஒன்று உள்ள மல்டி பண்ணுறேன், -3n உள்ள கொண்டு போகிறேன், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். 3n into n 3n ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3n into 1 3n. அடுத்து பாருங்கள், இனிமேல் ஆட் பண்ணுறதா பாருங்கள், 4n கியூப் பவர் பிக்கஸ்ட் பவர் வந்து ஃபஸ்ட் வச்சுக்கிறேன், 4n கியூப். n ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2n ஸ்கொயர், இங்கே ஒரு 2n ஸ்கொயர் 6n ஸ்கொயர், 2 + 4 6n ஸ்கொயர் மைனஸ் 3n ஸ்கொயர். அப்போ 6ல் 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3n ஸ்கொயர். அதனுடைய வேரியபிள் சேமாக இருக்கிறத தான் ஆட் பண்ணணும். அங்கே n கியூப் ஒன்று தான் இருக்குது, அதில் n கியூப் அப்படி வச்சுக்கிட்டேன், 4n கியூப் அப்படி வச்சுக்கிட்டேன். n ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ப்ளஸ் 2 ஆட் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணியிருக்கேன், 3n ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2n இங்கே ஒரு n ஆட் பண்ணுறேன், 2n + n 3n. இங்கே ஒரு -3n இருக்குது, இப்போ 3n 3n ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இப்போ 4n கியூப் + 3n ஸ்கொயர், 4n கியூப் + 3n ஸ்கொயர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சரில் ரெண்டுலேயும் n ஸ்கொயர் வந்து காமனாக இருக்கும், எடுத்துனா 4n + 3ன்னு வச்சுருப்பாங்க. எல்லாம் ஒன்று தான். நமக்கு தெரிலன்னா கஷ்டப்படாமல் இப்படியே விட்டுருங்க போதும். கஷ்டப்படாமல் இப்படியே விட்டுறலாம், இதுக்கு மார்க் குறைக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில ஆன்சரில் n ஸ்கொயரை காமன் எடுத்துருப்பாங்க, n கியூப் n ஸ்கொயர் இருக்குது, n ஸ்கொயர் டைம் இஸ் காமன், தர்ஃபோர் 4n மட்டும் தான் இருக்கும். n ஸ்கொயர் எடுத்தாச்சு வெளியே, 4n + 3 இது எடுத்துட்டு காமன் எடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இதை உள்ள மல்டி பண்ணி பாருங்கள், 4n into n ஸ்கொயர் 4n கியூப் வந்துட்டா, n ஸ்கொயர் into 3 3n ஸ்கொயர். ஓகே, இது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டாக என்னது SN ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு.
இன்னொரு செகண்ட் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 8 டைம்ஸ் கேட்குறாங்க. 8 டைம்ஸ் கேட்குறாங்களா? இப்போ n ஈக்குவல் டு இதில் 8 n இது n எஸ் n போல் 8 போட்டால் 8 டைம்ஸ் ஆயிரும். சப்போஸ் அதில் கிரியேட்டிவ் கொஸ்டின் 4 டைம்ஸ் கேட்டாங்கன்னா n ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் ஆயிரும். சப்போஸ் 12 டைம்ஸ் கேட்டாங்கன்னா n ஈக்குவல் 12 சப்ஸ்டிட் பண்ணால் போதுமானது. ஓகே, நமக்கு 8 டைம்ஸ் கேட்டாங்க. புட் n ஈக்குவல் டு 8 இன் அபோவ் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டில் n ஈக்குவல் டு 8 சப்ஸ்டிட் பண்ணுறேன். நமக்கு எனர்ஜி 4n கியூப் இருந்தது. 4 இன்ட்டு n போல் 8 போடுறேன், 8 கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் இருந்தது. 3 இன்ட்டு n தான் 8 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 8 கியூப்னா 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 வந்து 3 டைம்ஸ் மல்டி பண்ணும். 8 8 64 இன்ட்டு 8 512. அடுத்தது ப்ளஸ் 3 இன்ட்டு 8 ஸ்கொயர்டு அப்படின்னா என்னதும் 8 இன்ட்டு 8 8 சார் என்னது 64. 8 சார் 64. பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டே மல்டி பண்ணுறேன், அடுத்து இது ரெண்டே மல்டி பண்ணுறேன், லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறேன். மல்டி பண்ணும்போது தான் ஆட். இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ் தெரியும் உங்களுக்கு. மல்டிப்ளைக்கு அப்புறம் தான் அடிஷன் வரும். 4 இன்ட்டு 512னா 2048. 3 இன்ட்டு 64னா 192. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2240 தான் இந்த சம் ஆஃப் 8 டைம்ஸோட ஆன்சர். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் வளம் கேட்டுப்பாங்க. இதெல்லாம் இவ்வளோ பெருசாக கேட்க மாட்டாங்க. ஏதாவது இந்த ஒரு பார்ட் மட்டும் கேட்பாங்க. கொஸ்டின் கேட்கலாம் 5 மார்க் கொஸ்டினில். இல்லை கேட்காம இருக்கலாம். ஐடியா தெரிஞ்சிச்சிங்க. இதை ஃபேஸ் பண்ணி ஏதாவது வேறு கொஸ்டின் கேட்டாலும் தெரிஞ்சிக்கலாம். ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? இதான் லாஸ்ட் செம்மும். இது சாப்டர் 2 ஓவர் வந்து சாப்டர் 2 ஓவர் ஃபுல்லாக தரவை பாருங்கள், எழுதி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.